இறை உள்ளங்களே, இன்றைய நற்செய்தியானது புதுமையாய் யோசி, புதுமையாய் செயல்படு என வலியுறுத்துகிறது. இன்றைய உலகம் அனைத்தும் புதுமையை நோக்கி செல்கிறது. தொலைபேசி தொலைந்து போனது, கைபேசி கையில் வந்தது. இப்போ ஆண்ட்ராய்டு அனைவரையும் ஆட்டி படைக்கிறது. புதுமை அன்றாடம் பிறக்கின்றது. அதுபோல எண்ணத்தில் புதுமை, செயலில் புதுமை, நாம் பயன்படுத்தும் வார்த்தையில் புதுமை, நாம் பழகும் விதத்தில் புதுமை, நம்முடைய நடவடிக்கையில் புதுமை. இப்படி புதுமை நடக்க வேண்டுமென்றால் அனுபவம் நம்மை ஆட்டி படைக்க வேண்டும். அனுபவத்தால் கொண்டு பல புது சிந்தனைகளுடன் வாழ்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை தருவதற்காக நன்றி. நாங்கள் பெரும்பாலும் பழைய நினைவுகளோடு முன்னேற்றமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் எண்ணங்களை ஆசீர்வதியும். நாங்கள் புது சிந்தனையுடன் செயல்பட அருள் தாரும். ஆமேன்.